தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சுப்புலாபுரத்தில் அமைஞ்சிருக்கு 100 ஆண்டுகள் பழமையான சர்க்குரு சுவாமிகள் திருக்கோயில். இந்த கோயில்ல ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் அமாவாசை நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு பூஜை நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில சமீபத்துல இந்த கோயில்ல கும்பாபிஷேகம் நடைபெற்றுச்சு. இந்த கோயில்ல வேண்டினவங்களுக்கு தங்களோட வாழ்க்கையில பல அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கிறதாக சொல்றாங்க. இது குறித்த முழு தகவலையும் நம்ம கிட்ட இருந்து பகிர்ந்துக்கிறாரு இந்த கோயிலோட பூசாரி. சொல்றேன். இவர் விருதுல சாத்தூர் போகிற பாதை நடுவுப்பட்டி சொந்த ஊர். அவர் பேர் உண்மையான பேர் காளியப்பர். அங்கேருந்து ஒரு வாரமாக சிவபெருமான் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாரு. அங்கேருந்து ஒரு வாரம் நடந்து வந்து இங்கே பூமிக்குள்ளே அடங்கி எந்திரிக்கணும்னு எங்கிட்டு சொல்கிறாரு. அப்போ பெரியாள் இருந்துட்டு பார்ப்போம்னு 2 நாள் கழிச்சு சரி பூமிக்குள்ளே அடங்கி எந்திரிக்கன்னு சொல்லுவேன். உடம்பு போல சுத்தப்படுத்தி ஐம்புலங்களை அடக்கி பூமிக்குள்ளே அடங்கி எந்திரிக்க போகிறேன். 6 அடி உயரம் பள்ளமும் 3 அடி அகலம் பள்ளமும் தோண்டி மேலே பலகையை போட்டு மண்ணை போட்டு நவதானியத்தை தெளித்து விடுங்க. 10 நாளுக்கு 11ஆவது நாள் 4 மணிக்கு தோண்டி எடுக்கும்போது நான் வெளியே எந்திரிச்சு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபடி செஞ்சுருக்காங்க. நாய் சவுண்டு வெடி சவுண்டு எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஊர் கண்ட்ரோலில் இருந்திருக்காங்க. அப்படி 11ஆவது நாள் 4 மணிக்கு இப்போ பலகை எல்லாத்தையும் தோண்டி எடுத்துட்டு மண்ணெல்லாம் எடுத்து தோண்டிட்டு 11 பால் 101 தண்ணி சில பச்சளை தேய்ங்க நான் எந்திரிச்சு வந்துடுவேன் அப்படின்னு சில பச்சளையை தேய்ச்சி விடுறாங்க. எந்திரிச்சு வெளியே வர்றாரு. 2 கண்ணு சிவப்பாக இருக்குது. தோல் கொஞ்சம் மெல்லிசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஊர் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போகும்போதே மறந்துடுறாரு. 2வது வெள்ளம் ஒரு லால்குடி பக்கத்துலேயும் இது மாதிரி ஊருக்குள்ளே அடங்கி எந்திரிக்கிறாரு. கலெக்டர்கிட்ட தெரியவும் 6ஆவது நாள் வந்து தோண்டி எடுக்கிறாங்க. தோண்டி எடுக்கும்போது எழுப்பிடும்போது இவர் கோவம் வந்து சண்டாலாயா ஏப்பா என்னை நான் ஜபத்திலிருந்து கலக்கி விட்டீங்கன்னு சொல்லுவேன். அப்போ கலெக்டரே காலுக்கு விழுந்து மன்னிப்பு கேட்டுருக்காரு. அதுக்கப்புறம் சரி ஊர் மக்கள் கலெக்டர்லாம் சேர்ந்து 1001 பேருக்கு அமுததானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அது மாதிரி அமுததானம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். 3வது திருவனைக்கான இதே மாதிரி பூமிக்குள்ள அடங்கி பேசுகிறாரு. 4வது 15 தண்ணிக்குள்ள 20 நாள் ஜலசமாக இறங்கி வெளியே வர்றாரு. 5வது உள்ளூருக்கு ஊட்டிக்கு போகிற பாதையில் எல்லைநெல்லிங்கிற இடத்துல ஆகாசம் ஜெபம் பண்ணுறாரு. மரம் இருக்குன்னு அதில் பாதியில் ஜெபம் பண்ணுறாரு. அது பேர் தான் ஆகாச ஜெபம். ஊட்டிலேருந்து கோத்தகிரிக்கு போகிற பாதையில் எடப்பள்ளிங்கிற இடத்துல இந்த நவகண்டை ஜெபம் பண்ணுறாரு. ஒரு மேட்டில் எடப்பள்ளி வைக்கிற இடத்துல ஒரு மேட்டில் கை தனியாக கால் தனியாக பிரித்து வச்சு ஜெபம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நவகண்டை யோகம் பண்ணுறேன். பிறகு நான் காலையில் 4 மணிக்கு உடம்புக்குள்ள தலாப்புல ஒட்டி சடன்னு ஒட்டி எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றது கோயில் வந்து உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் அவராக இருக்கும்போது மறந்துட்டாரு. அதாவது பூமிக்குள்ள அடங்கி இருக்கும்போது கரையோகம் போங்க. கும்பாபிஷேகம் 12ஆம் தேதி எல்லாம் வந்துருங்க. அதாவது ஊர் மக்களா இந்த சித்தர் வந்து சக்தி வாய்ந்தவர். இந்த ஊர் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு ஊர் மக்கள்லாம் வந்து சித்தர் வந்து சகுர்நாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. அதனால ஊர் மக்கள் வெளியூர் வாழ்ல வந்து சாமி விட்டு தரிசனம் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும். குழந்தை வரம் மற்றபடி உடம்புல வியாதிகள் அதெல்லாம் நான் நிகழ்ச்சி பண்ணுவாரு. 1 வருஷம் 7 மாசம். 1 வருஷம் 7 மாசம். 1911 சாமி. அப்போ 2025 அப்போ 15 வருஷம்.